நெல்லை மாவட்ட நீதிமன்றத்திற்கு கொலை வழக்கு விசாரணைக்கு ஆஜராக வந்திருந்த கீழநத்தம் மேலூரைச் சேர்ந்த மாயாண்டி என்பவர் பட்ட பகலில் வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தின் அதிர்ச்சி காட்சிகள்தான் இவை. மாயாண்டியை வெட்டிவிட்டு தப்பி ஓடிய 3 பேரும் சாலையின் எதிர்புறம் நின்ற கேரள பதிவெண் கொண்ட காரில் ஏறி தப்பிச் சென்றனர். மாயாண்டியின் இடது கை துண்டிக்கப்பட்ட நிலையில் தலை முழுமையாக சிதைக்கப்பட்டிருந்தது. அவரது சடலத்தை கைப்பற்றிய போலீசார் பிணக்கூராய்வுக்காக நெல்லை அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். இதற்கிடையே கொலையாளிகளின் ஒருவனை பிடித்ததாக கூறிய போலீசார் அந்த இளைஞரை தங்கள் வாகனத்தில் ஏற்றி காவல் நிலையம் அழைத்து சென்றனர். போலீசில் சிக்கியவர் பெயர் சுந்தரலிங்கம் என்கிற ராமகிருஷ்ணன் என்பது தெரிய வந்தது. 7 பேர் சேர்ந்து இந்த கொலை சம்பவத்தை அரங்கேற்றியதாக அவர் கூறியதாக போலீசார் தெரிவித்தனர். போலீசார் கண்முன்னால் நடந்த இந்த படுகொலை சம்பவத்தை கண்டித்த வழக்கறிஞர்கள் கொலையாளிகளில் ஒருவரையாவது துப்பாக்கியால் சுட்டிருந்தால் கொலையை தடுத்திருக்கலாம் என்று ஆதங்கம் தெரிவித்தனர். போலீஸ் என்ன பண்ணிட்டு இருந்தாங்க? ஆன் டியூட்டியில் போலீஸ் இன்ஸ்பெக்டர், பாளை போலீஸ் இன்ஸ்பெக்டர் தில்லை நாராஜனங்க, வேர் இஸ் த டிசி ஏசி, கன் மேடிச்சு தான் இருப்பாங்க. எங்க அவங்க கன்? ஏடிஜிபி ரெக்யூஸ் பண்ணிருக்காங்களா? கன் எல்லாரும் வச்சிருக்காங்க. எங்க கன்? எங்க உங்களுக்கு? இன்னைக்கு கன் இருந்தா 4 விதத்துல ஒருத்தர் சுட்டுருக்கலாங்க, சுட்டா நின்றுப்பாங்க, எல்லாத்தையும் பிடிச்சிருக்கலாங்க. வெட்டி போட்டு ஆடு மாடை வெட்டி போட்ட மாதிரி கார்ல ஏறி தப்பிச்சு போறான். ஒரு போலீஸ் கூப்பிடுவான், வாங்கயா வாங்க. நான் அடிச்சு என் மோதிரம் என் கை வலிச்சு தான் வலிச்சு. அவன் பிசாடு கார்ல ஏறி அப்படி போயிட்டு இருக்கான். ஒரு போலீஸ் வரல. இதற்கிடையே கொலையாளிகள் தப்பிய கார் பாளையங்கோட்டை தாலுகா காவல் நிலையம் முன்பு வந்து நின்றது. அந்த காரில் இருந்து இறங்கிய மனோ என்கிற மனோராஜ், சிவா என்கிற சின்னதுரை, தங்க மகேஷ், முத்துகிருஷ்ணன் ஆகிய 4 பேர் சரணடைந்தனர். அவர்கள் கொடுத்த தகவலின் பேரில் கணேசன், கண்ணன் மற்றும் மேலும் ஒருவரை சேர்த்து மொத்தம் 7 பேரை போலீசார் கைது செய்தனர். அவர்களிடம் நடத்திய விசாரணையில் பழிக்கு பழியாக இந்த கொலை நடந்திருப்பது தெரிய வந்தது. கடந்த ஆண்டு கீழநத்தம் கவுன்சிலரான ராஜாமணி கொலை செய்யப்பட்ட சம்பவத்தில் மாயாண்டி என்கிற பள்ள மாயாண்டி கைது செய்யப்பட்டார். ஜாமீனில் வெளியே வந்து கோவையில் இருந்த மாயாண்டி மீண்டும் நெல்லை திரும்பிய நிலையில் மற்றொரு வழக்கு அவர் மீது விழுந்தது. அந்த வழக்கில் ஆஜராவதற்கு வெள்ளிக்கிழமை காலை நீதிமன்றம் வந்தார் மாயாண்டி. தனது நண்பரின் அழைப்பின் பேரில் தேநீர் அருந்த நீதிமன்றத்தை விட்டு வெளியே வந்த சிறிது நேரத்தில் ராஜாமணியின் தம்பி மனோராஜ் தனது உறவினர்களுடன் சேர்ந்து மாயாண்டியை தீர்த்து கட்டியதாக போலீசார் தெரிவித்தனர். மாயாண்டியின் நண்பர் அங்கிருந்து தப்பி ஓடிவிட்டதாக கூறப்படுகிறது. இதற்கிடையே பட்ட பகலில் பல பேர் முன்னிலையில் நடந்த கொலை சம்பவத்தில் உண்மை குற்றவாளிகளை கைது செய்யும் வரை தனது சகோதரரின் சடலத்தை பெற்றுக்கொள்ள மாட்டோம் என்று மாயாண்டியின் அண்ணன் மாரிச்செல்வம் தெரிவித்தார். பாதுகாப்பு இல்லை, கோர்ட்ல எதுக்கு வராங்க? வேற வைதாக்கு போலீஸ் பாதுகாப்பு தான் வராங்க. கோர்ட்லயே பாதுகாப்பு கொடுக்கல, வேற நாங்கள் எங்கே தான் போவேன்? இதுக்கு உண்மையான குற்றவாளியை கண்டுபிடிக்கணும். இதுக்கு உண்மையான ஒரு நீதி வேணும். அது வரைக்கும் இதோட பாடியை வாங்க மாட்டோம், உடலை வாங்க மாட்டோம். மேலும் போலீஸ் பாதுகாப்பு மிகுந்த நீதிமன்றம் முன்பாக நடந்த இந்த கொலை சம்பவம் குறித்து அறிக்கை தாக்கல் செய்ய சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டிருப்பது குறிப்பிடத்தக்கது. பாலிமர் செய்திகளுக்காக நெல்லை செய்தியாளர் நாகராஜன் மற்றும் வேல்ராஜ்.